Hello students, welcome to J Tuitions. In the video exercise 1.1 fourth sum பார்க்கலாம். Given that HCF 306, 657 is equal to 9, find LCM of 306, 657. So இந்த சம்முக்கு நமக்கு first exercise 1.1 first sumல ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரூஃப் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பாருங்க, எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதான் நம்மளோட அந்த ப்ரூஃப். இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 எழுதிக்கலாம், இன்டூ 9 எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு நம்பர் 306, ஒரு நம்பர் 657. ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இஸ் இன்டூ 657. இப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறத தவிர மிச்சம் எல்லாம் ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா 306 இன்டூ 657, இந்த 9 ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது டிவைட்ல வந்துடும். ஸோ டிவைடட் பை 9 எழுதிட்டோம். ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க. இது 306 அண்ட் 9 ரெண்டுமே 3 டேபிள்ல போகும். ஸோ கேன்சல் பண்ணா 3 1s are 3, 3 2s are 6, இங்கே 3 3s are 9. மறுபடியும் 3 டேபிள், 3 1s are 3, 3 3s are 9, 3 4s are 12. இப்போ 34 into 657 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 657 into 34 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 4s are 28, 5 4s are 20 plus 2, 22, 6 4s are 24, so 25, 26. 7 3s are 21, 5 3s are 15, 16, 17, so remaining 1. 6 3s are 18 plus 1, 19, so 8, 3, 13, 12. So 2, 2, 3, 3, 8. So LCM is equal to 22,338. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.